ரைட். 8th யூனிட் 7 ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஆப்பிரிக்காவை பார்ப்போம். இப்போ எப்பயுமே என்ன பண்ணுவோம், பூமியில் எந்த இடத்துல இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கே என்ன கிளைமேட்டு என்ன ஏது எல்லாமே பார்த்துடலாம். இந்த ஆப்பிரிக்கா எந்த கோடை கவனிக்கணும் ஃபஸ்ட்டு? அச்சக்கோடு, அது மேலே போகக்கூடிய அச்சக்கோடு. அதை வச்சு என்ன பண்ணிடலாம், கிளைமேட்டு கண்டுபிடிச்சோம். பூமத்திய ரேகை. அடுத்தது கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்போ 3 முக்கியமான அச்சக்கோடும் போகக்கூடிய ஒரே கண்டம் எது? ஆப்பிரிக்கா. ஓகேவா? பெரும்பாலும் வெப்பமண்டலத்தில் இருக்குது. கொஞ்சோண்டு அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு வால், அந்த பக்கம் கொஞ்சம் தலை. அது மட்டும் எங்கே இருக்குது? துணை அயன மண்டலம் அல்லது மிதவெப்ப மண்டலம். ஓகேவா? டெம்பரேட் ரீஜனில் கொஞ்சம் மட்டும் இருக்குது, டிராபிக்கல் ரீஜனில் அதிகமாக இருக்குது. அமேசானா இங்கே என்ன கிளைமேட் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இதோட முடிஞ்சுது. இங்கே மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா இது உயரமான இடம். இங்கெல்லாம் புல்வெளி, இங்கெல்லாம் பசுமை மராக்காடு. ஓகேவா? இங்கே என்ன இருக்கணுங்க கட்டாயம்? பாலைவனம். இங்கே பாலைவனம். இது ஃபுல்லாக பாலைவனம் தான். உலகத்திலே பெரிய பாலைவனம் இது சகாரா. இங்கே தான் இருக்குது. அதை ஒட்டி வந்தீங்க அப்படின்னா புல்வெளி. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பூமத்திய காலநிலை இருக்கு இல்லையா? பூமத்திய தான் இது இந்த இடம் ஃபுல்லாக. பட் இங்கே மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும், அதனால் புல்வெளி. அது எங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், பசுமை மரக்காடு இருக்கும். சரியா? இங்கே ஒரு பாலைவனம், அங்கே ஒரு பாலைவனம், புல்வெளி. இங்கே இருக்கிற புல்வெளி தான் சவானா புல்வெளி. உலகத்துலேயே பெரிய புல்வெளி, நிறையா விலங்குகள் இருக்குது. டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்க இல்லையா, பார்ப்போம்ல, அதில் அந்த விலங்குகள்லாம் காட்டுறனால இந்த புல்வெளி தான். இருண்ட கண்டம்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்கா. ஏன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு, வறட்சி அப்படி இப்படிமா. அதெல்லாம் கிடையாது. உள்ளே போய் அவனால் பார்க்க முடியல. இந்த பழங்குடியின மக்கள் கப்பலில் வரான்ல, உள்ளே விட மாட்டான், அடித்து துரத்தி விட்டுருவான். அந்த வச்சுலாம் நிறைய படம் எடுத்துருப்பாங்க. அதனால் உள்ளே எப்படி இருக்குன்னு ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ண முடியல, அதை பற்றி எழுத முடியல. அதனால் இருண்ட கட்டம். அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இங்கே வந்துட்டு மிதவெப்ப மண்டல புல்வெளி இருக்குங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக வேல்டா ஏதோ ஒரு பேர் இருக்கும், வீல்டா வேல்டா ஏதோ ஒன்று. இன்னும் பழமை மாறாமல் இருக்குது. இயற்கையிலே வாழ்ந்துட்டு வராங்க பெரும்பான்மையான மக்கள். அதையும் போய் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, அழிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம நாட்டு மக்களே போய் அங்கே லேண்டு குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான், தெரியுமா? பருப்புலாம் உற்பத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வரான். இந்தியா இன்னும் தண்ணீரை வடையில பருப்பில். நான் பேசுகிற எல்லாமே கொஸ்டின், ஆனால் கதையாக பேசுகிறேன். அங்கே கொஸ்டினில் வந்திருக்கு, டிஎன்பிசியில், போலீஸில், இதெல்லாம். ரைட், பார்ப்போம். ஆசியாவிற்கு அடுத்தபடியாக 2வது பெரிய மற்றும் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, கண்டம். மக்கள் தொகை 2வது, நிலப்பரப்புலையும் 2வது. இதோட எல்லை 37 டிகிரி 21 வட அச்சம் முதல் 34:51 தென்னச்சம் அது வரைக்கும். ஓகேவா? அதை வச்சே கிளைமேட்லாம் சொல்லலாம். அடுத்தது 17 டிகிரி 33 மேற்குலேருந்து 51 டிகிரி கிழக்கு வரைக்கும். என்ன கோடு இது? என்ன கோடு? பிரைம் மெரிடியன். வெரி குட். இதுக்கு மேலே இங்கேருந்து 14லேருந்து இங்கே வரைக்கும் 54 கிழக்கு. 14 17 17 டிகிரி மேற்கு இங்கேருந்து பண்ணணும். 54 51 54 51 30 மில்லியன் 30 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 20% உலக பூமியோட நிலப்பரப்பில். அதேமாதிரி என்ன பண்ணுது, ஆப்பிரிக்காவை 2ஆக பிரிக்கிற கோடு எது? பூமத்திய ரேகை. எல்லாமே கேள்வி இதெல்லாம்.
கடகரேகை, புவி நிலநடுக்கோடு, மகர ரேகை போன்ற முக்கிய 3 அச்சங்கள் கடந்து செல்லும் ஒரே கண்டம். வடக்கு தெற்கா நீளம் 7623 கிலோமீட்டராம். கிழக்கு மேற்கில் 7260 கிலோமீட்டராம் லென்த்து சொல்கிறாங்க. இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது. கானான்ற நாடு, அங்கே ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டோட தலைநகர் அது அக்ரா. அக்ரா அதுக்கு பக்கத்தில் போகுதாம்மா. கேட்பான், ஆப்பிரிக்காவில் எந்த நகரத்துக்கு பக்கத்தில் போகுது நிலநடுக்கோடு அப்படின்னு கேட்பான். ஓகேவா? மேற்கு கடற்கரை தானே சொல்லியிருக்கான். இந்த ஏரியாவில் இந்த இடமா இருக்கும் அக்ரா. எடுத்து பாருங்கள், புக் எடுத்து பார்க்கணும், மேப் எடுத்து பார்க்கணும். புவியின் 4 கோலங்களிலையும் இருக்குது. ஆமாவா? அரைக்கோளங்கள்லேயும். இது வட அரைக்கோளம், இது தென் அரைக்கோளம், இது மேற்கு அரைக்கோளம், இது கிழக்கு அரைக்கோளம். அப்போ 4 அரைக்கோளங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரே கண்டம் எது? ஆப்பிரிக்கா. இந்த கண்டத்துக்குள்ளே போய் முதல்ல ஆராய்ஞ்சவங்க யாராமா? டேவிட் லிவிங்ஸ்டோன், H.M. ஸ்டான்லி, இவங்க 2 பேர். மனிதர்கள் தோன்றினதே ஆப்பிரிக்க கண்டம் தான் சொல்லுவாங்க. அங்கே தான் முதல் மனித இனம் தோன்றுச்சு. அங்கேருந்தா எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படின்னு படிச்சிருப்போம். வரலாறுல படித்தோம், இதில் படித்தோம். புவியில் மனித இனங்கள் வாழ்ந்த பழமையான கண்டம் என்பதால் ஆப்பிரிக்கா தாய் கண்டம், மதர் காண்டினென்ட். அது இல்லாமல் அங்கேருந்து தான் எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி சொல்கிறாங்களா? ரைட். சரியா? உள்ளே பற்றி தெரியல அவங்க போய் ஆய்வு செய்கிற வரைக்கும். அதனால் ஆமாம், இருண்ட கண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. H.M. ஸ்டான்லி அவர் தான். 54 இருக்காங்க, 54 நாடு இருக்காங்க. அதை வந்து இப்படி பிரிக்கிறாங்க. மேற்கு ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்னு பிரிக்கிறாங்க. 1 மேற்கு, வடக்கு, கிழக்கு, மத்திய ஆப்பிரிக்கா. மத்திய ஆப்பிரிக்கா, அப்புறம் கிழக்கு, அப்புறம் தென்னாப்பிரிக்கா. வடமேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளான மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, மோரிடானியா, துனிசியா மேக்ரப் என்று அழைக்கப்படுகிறது. மேக்ரப். இங்கே பாருங்கள், வடமேற்கு ஆப்பிரிக்கா இருக்காங்க இல்லையா? இந்த அல்ஜீரியா அதெல்லாம் தானே, மொராக்கா தானே சொல்கிறாங்க, லிபியா அதெல்லாம். அவங்களுக்குள்ள ஒரு குழு வச்சுருக்காங்களா? அவங்க என்ன வச்சுருக்காங்களா? அவங்க என்ன பேராமா? மேக்ரப் அப்படின்றது. வடமேற்கு ஆப்பிரிக்கா குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பான். இயற்கை அமைப்பு பிரிவுகள். மலை, பீடபூமி எல்லாம் பார்க்கலாமா? சகாரா, மடகாஸ்கர் தீவை பற்றி சொல்லியிருக்கானா? ஆப்பிரிக்கான்னு முக்கிய தீவு மடகாஸ்கர். இதுதான் மடகாஸ்கர். ஓகேவா? அடுத்தது சகாரா பாலைவனம். உலகத்திலே புகழ் பெற்றது. இது உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம். 9.2 மில்லியன் அடியாப்பா. சகாராவின் மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடலும், கிழக்கில் செங்கடலும், வடக்கில் மத்திய தரைக்கடலும், தெற்கில் சாயல். சாயல்னால் அந்த நிலப்பகுதி சாயல் ஃபுல்லாக. அது அரை பாலைவனம்னு வச்சுக்கோங்களேன். அரை பாலைவனம் சாயல். செங்கடல், மத்திய தரைக்கடல். இங்கே என்ன நீரோட்டம் ஓடும்? குளிர் நீரோட்டம் அங்கேருந்து வரும். இப்பாலைவனம் அல்ஜீரியா, சாட், எகிப்து,
லிபியா, மாலி, மோரிடானியா, மொராக்கோ, நைஜர், மேற்கு சகாரா, சூடான், மொத்தம் 11 நாடுகள் இருக்குது. இந்த பாலைவனத்தில் இருக்கிற நாடுகளை மட்டும் எத்தனையாக பிரிச்சிருக்கான்? 11 நாடு. எல்லாம் சகாரா பாலைவனம் மலைகள், பீடபூமி. எக்ஸ்னாக்கா அந்த பாறை தனியாக நிற்கிற பாறை இருக்குல்ல, அது சொல்கிறாங்க. பாலைவன சோலை, மணல், சரளை மூடிய சமவெளி, உப்பு ஏரி, ஆற்று கொப்பரை, ஊது பள்ளம். மண்ணெல்லாம் அள்ளிட்டு போனோம்னா பள்ளமாயிரும்ல, அது பல்வேறு நிலத்தோற்றங்கள் இருக்காமா சகாராவில். சும்மா பார்த்துக்கோங்க. சாட் நாட்டில் அமைந்துள்ள செயலிழந்த எரிமலையான மவுண்ட் கௌசி சிகரம் சகாரா பாலைவன பகுதி உயரமானது. நோட் பண்ணிக்கோங்க. சகாரா பாலைவனத்தில் உயரமான இடம் இது மவுண்ட் கௌசி. ஓகேவா? ரைட். எந்த நாட்டில் இருக்குது? சாட். இந்த இருக்கா சாட்டு. அதான் கட்டாரா ஊதுப்பள்ளம் சகாராவின் ஆழமான பகுதி. கடல் மட்டத்திலேருந்து 133 மீட்டர் கம்மியாக இருக்காம. நைஜர் ஆறுகள் சகாரா பாலைவன வழியாக பாய்கிறது. இதான் நைல் நதி இங்கேருந்து உருவாகி போகுது. உலகத்திலே நீளமான நதி இது. இங்கே உருவாக்கி வச்சிருக்க என்னது? அது டெல்டா தான் உருவாக்கும். ஆறு டெல்டா. அடுத்தது நைஜரா. நைஜர் இங்கே பாருங்கள். இது இங்கேருந்து உருவாகி அங்கே போயிட்டு எங்கேருந்து எங்கே போய் கலக்குது பாருங்கள். 2 முக்கியமான நதிகள், நைலு, நைஜர். அட்லஸ் மலை ஆப்பிரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அட்லஸ்னு இப்போ அட்லஸ்னா என்னது? இந்த அட்லஸ் மேப்பு புத்தகம் இருக்குல்ல, அது இதிலேருந்து வந்துச்சு. இல்லை அதிலேருந்து எதுக்கு வச்சாங்களான்னு தெரில. அடுத்து இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும். இதுவும் மடிப்பு மலை தான் போல் இருக்குது. இது மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலை சகாரா பாலைவனத்திலிருந்து பிரிக்கிறது. மத்திய தரைக்கடல் தானே அட்லாண்டிக், சகாரா பாலைவனத்திலிருந்து பிரிக்கிறது இவர் தான். இதுதான் ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. தோப்கல் இதில் உயரமானது. இதில் என்ன மலை? அட்லஸ் மவுண்டெயின். அதில் உயரமான இடம் என்னது? தோப்கல். ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் கேட்பான். இதில் என்னது இப்படி கேட்கலாம். மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக்கை சகாராவிலேருந்து பிரிக்கிறது யார் அப்படின்னு கேட்பாங்க. யார்? அட்லஸ் மவுண்டெயின். அட்லஸ் மவுண்டெயினில் உயரமான இடம் எது? தோப்கல். சாஹேல் பாலைவனத்துக்கு இந்த பக்கம் வந்தோம். சாஹேல் எல்லை அப்படின்னு அர்த்தமா. ஒரு அரை வறண்ட செமி அரிட் ரீஜன். அங்கே சுத்தமாக உயர்நிமே இருக்காது. எங்கே? சகாராவில். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மாறும். கொஞ்சம் மரம் அங்கங்கே இருக்கும். 1-2 இருக்கும். 1-2 இருக்கும். கொஞ்சம் புல்லாக இருக்கும். இதான் சாஹேல். இங்கே பாருங்கள். வெப்பமண்டல சவானா. சவானா என்னன்னு சொன்னேன்? புல்வெளி. வெப்பமண்டல புல்வெளி. ஃபேக்ட்டு. சவானா புல்வெளிக்கும் சகாரா பாலைவனத்துக்கு இடையே இருக்கக்கூடிய நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்னது? சாஹேல். சாஹேல் கிழக்கு மேற்காக 4000 மீட்டர் தொலைவிற்கு நீண்டு 3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு. அதை விட்டு பெரிய விஷயம் இல்லை. தரிசு, விவசாயம் செய்ய முடியாத நிலம், மணற்பாங்கான பாறைகள் கூடிய அரை வறண்ட பிரதேசம். செமி ஏரிடு இங்கிலீஷில். அதுக்கு தெற்க வந்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் வருங்க. சமவெளி ப்ளஸ்ஸு பசுமை மரக்காடு இருக்கும். சாஹேல் பசுமை மரக்காடு இங்கே போட்டுருக்கா. இப்பகுதி தெற்கே உள்ள வளமிகுந்த வெப்பமண்டல பகுதி, வளமிகுந்த பசுமை மரக்காடுகள், வடக்கே உள்ள பாலைவனம் ஆகிய 2 பகுதிகள் இடையில் இயற்கை மற்றும் கலாச்சார மாறுபாடுகள் கொண்டு பகுதியாக இருக்குது. கலாச்சாரம் எதை பொறுத்து இருக்கும்?
கிளைமேட்டு ஜாகிரபிக்கல் அதேமாரி. அந்த பக்கம் வறண்ட பாலைவனம், அங்கே கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். அடர்ந்த காடு, பசுமை மர காடு, இங்கே கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். நடுவில் வேறு மாதிரி இருக்கும், ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். அடுத்து சவானா, புல்வெளி. பரவலான மரங்களை கொண்ட வெப்பமண்டல வறண்ட புல்வெளி சவானா என்று அழைக்கும். பரவலான காடுனா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். ஒரு ஏக்கரில் ஒரு 10 மரம் அங்கங்கே இருக்கும். 10 மரம் கூட இருக்காது, ஒரு ஏக்கரில் ஒரு மரம் தான் பெருசு. டூர் போகலாமா? அங்கே போட்டோன்னு வந்துடுச்சு பாருங்க. இப்போ எஸ்ஏன்னு போட்டோன்னு வந்துச்சா? எப்படி? ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூகுள்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாரு, நீங்கள் எதாவது தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது ரிலேட்டடான விளம்பரம் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறார். ஃபோனில் வர்த்தவன்கிட்ட பேசுனீங்கன்னா. இப்போ கூட பாருங்கள், எஸ்ஏன்னு போட்டேன், என்னென்னுமே சரவணன் இருக்கலாம், என்னென்னமோ வரலாம் எஸ்ஏயில். ஆனால் என்ன வந்துச்சு? சவானா. ஏன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கான். ஏய், அதேமாதிரி உங்கள் ஃபோனில் ரைட் சைடு கார்னர் ரெட் கலரில் ஏதாவது லைட் எரியுமா? லைட்டாக ஊற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனில் எரியுமா? அதுதான் அப்சர்வ் பண்ணுறதாம்மா. எல்லாமே எடுத்துடும். ஆமாம், சரி. இப்படி இருக்கும், அங்கங்கே ஒரு மரம் இருக்கும். இப்புல்வெளிகள் ஆப்பிரிக்காவின் பாதிக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் காணப்படுகிறது. இப்புல்வெளி நிலநடுக்கோட்டிற்கு அருகில் அமைந்துள்ள மலைக்காடுகளுக்கு வடக்கே மற்றும் தெற்கே என இரு பகுதிகளாக காணப்படுகிறது. இதுக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் இங்கேயுமே தான். இப்படியே இப்படி கூட வச்சுக்கலாம். அப்படியே இங்கேருந்து அப்படியே போயிட்டு அப்படியே வருங்கலாம், ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா பாலைவனம், அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா பாலைவனம். வளமான பசுமை மரக்காடு, அடுத்து அதோட புல்வெளி, அடுத்து பாலைவனம். ஓகேவா? அடுத்தது ஒரு சில பகுதிகளில் மரங்களும் மற்ற பகுதியில் உயரமான புற்களும் காணப்படும். பல்வேறு வனவிலங்குகள் மேய்ச்சல் நிலங்களாக உள்ளது. செரன்கேட்டி சமவெளியானது சவானா பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய சமவெளிகளில் ஒன்று. செரன்கேட்டி நோட் பண்ணிக்கோங்க. சவானா பாலைவனத்தில் மிகப்பெரிய சமவெளி அது செரன்கேட்டி. இச்சமவெளி திறந்தவெளி மிருகக்காட்சி சாலைன்னு அழைக்கப்படுது. போனீங்கன்னா என்ன பண்ணலாம்? அங்கே சஃபாரி கூப்பிட்டு போவானுங்க. இந்த பாருங்க, இங்கே போட்டிருக்கா, ஃபுல்லாகவே சவானா புல்வெளி தான். கிராஸ்லேண்ட் எங்கெங்கே இருக்குன்னு இருக்குது பாருங்க, ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். நம்மளதெல்லாம் கிராஸ்லேண்டு தான். இங்கே இது உயரமான இடம். அதனால் இந்த டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீப்பில் கூட்டிகிட்டு போவானுங்க. அங்கே புலியெலாம் இருக்காது, சிங்கம் தான் இருக்கும். காட்டில் சிங்கம் இருக்காது, சரியா? புல்வெளியில் தான் சிங்கம் இருக்கும். நோட் பண்ணிக்கங்க, இது ஃபேக்ட். கேட்பான். திறந்தவெளி மிருகக்காட்சி சாலை என அழைக்கப்படுவது இது. பெரிய பிளவு பள்ளத்தாக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரி. ரிஃப்ட் வேலி பார்த்தோமா? ஜாகிரபி ஃபஸ்ட்டில் பார்க்கும்பொழுது பார்த்துருப்போம். 2 இது மோதுறதுனால பள்ளம் உருவாகலாம், அல்லது 2 பிளேட்டு நகர்ந்து போயிடும், அந்த இடத்துல பள்ளம் உருவாயிடும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளவு பள்ளத்தாக்கு என்பது புவியின் உட்பகுதியில் மேற்பரப்புக்கு அருகில் நிலவியல் தட்டுக்களின் நகர்வுகளால் பிளேட் மூமெண்ட்னால் உருவாகும் பெரிய பிளவு. அது மாதிரி இந்தியாவில் இருக்குது. நர்மதா, தபதிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிளவு. மகாநதி இதெல்லாம் உடஞ்சி உள்ளே போயிடுச்சு நிலம். பிளவு பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்காவின் முக்கிய புவியியல் மற்றும் நிலவியல் அம்சங்கள் ஒன்று. இது ஆசியாவின் வடக்கு சிரியாவிலிருந்து ஆப்பிரிக்காவின் மத்திய மொசாம்பிக் வரை 6400 நீளம். இது பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதிலேருந்து அப்படியே போகும். அப்படியே போனால் சிரியாவா சொன்னா? சிரியா இங்கே வரைக்கும். சிரியாவில் தானே இப்போ சண்டை நடந்துகிட்ருக்கு, கரண்ட் அஃபேரில் வந்துகிட்டு இருக்குமே, கேட்பான், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் உலகின் மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு இதுதான்.
அந்த ஏரியாவில் தான் ஏரி இருக்குது, நிறைய ஏரி. பெரிய ஏரிகள் பிளவு பள்ளத்தாக்கு பகுதியில் தொடர்ச்சியாக காணப்படுது. மேப்பை பார்த்தாவே தெரியும். இங்கே இருக்கா ஏரி தான் அது எல்லாமே. இங்கே தான் கிளிமஞ்சாரோ இருக்கும். புவியில் காணப்படும் உறையாத மேற்பரப்பு நன்னீரில் 25% ஆப்பிரிக்காவின் பெரிய ஏரிகள் காணப்படுதாம். என்ன நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. புவியில் காணப்படும் உறையாத மேற்பரப்பு நீரில், ஐஸ் கட்டி இல்லாமல் நல்ல தண்ணி, அதில் 25% எங்கே இருக்காமா? ஆப்பிரிக்காவுடைய ஏரிகளில் இருக்குமா. 7 பெரிய ஏரி இருக்காமா அங்கே மட்டும். விக்டோரியா ஏரியா ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. நோட் பண்ணிக்கோங்க. உலகத்தில் பெரிய நன்னீர் ஏரி அது சுப்பீரியர். எங்கே இருக்குது? அமெரிக்காவில், வட அமெரிக்காவில். பொறுப்பு பாருங்கள். இது நைல் நதியின் பிறப்பிடம் எது? விக்டோரியா ஏரி. அங்கே இருந்தால் நைல் நதி தோன்றி போகுது. ஃபேக்ட்டு கேட்பான் பார்த்துக்கோங்க. இப்பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள டாங்கானியா ஏரியானது உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரியாமா. நோட் பண்ணிக்கோங்க. உலகில் ஆழமான அதிக நீளம் கொண்டதாம் நன்னீர் ஏரி இது டாங்கானிகா. இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது விக்டோரியா. இது விக்டோரியாவிலேருந்து தான் நைல் ஸ்டார்ட் ஆகுது. இது அங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் டாங்கானிகா நதி. நீளமானது, ஆழமானது. ஆல்பர்ட், எட்வர்டு, கிவ்வு அது தேவையில்லாத விட்டுருங்க. கிளிமஞ்சாரோவின் மலை உச்சியில் உள்ள பனிப்படிவுகள் 20ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைந்து வருகிறது. இந்நிலை தொடர்ந்தால் 2025 ஆண்டிற்குள் இந்த பகுதி பனிப்படிவுகள் இல்லாத நிலையாகும். ஆப்பிரிக்காவில் பனி இருக்குதுன்னா அங்கே மட்டும்தான். கிளிமஞ்சாரோ மவுண்டெயின் தான். கிளிமஞ்சாரோ மலை, கனிமஞ்சாரோவா வார்த்தைங்கிறது இது இந்த மலையை குறிக்குது. ஆனால் அவர் போய் டான்ஸ் ஆடின இடம் இங்கே. இங்கே மத்திய அமெரிக்கா. இங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இங்கே உள்ள வார்த்தை தூக்கி போட்டானுங்க. அடுத்தது கிழக்கு ஆப்பிரிக்கா உயர்நிலங்கள். ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள பெரும்பாலான மலைகள் இந்த பகுதியில் தான் இருக்குது. இந்த உயர்நிலங்கள் எத்தியோப்பியாவிலிருந்து நன்னம்பிக்கை முனை வரை நீண்டுள்ளது. கிழக்கு உயர்நிலம் இங்கேருந்து இங்கே தான் எத்தியோப்பியா இருக்கும். இதான் எத்தியோப்பியா. ரொம்ப வறுமையான நாடுன்னு படிச்சிருப்பீங்களே, அங்கேருந்து வந்தால் இது வரைக்கும். இதான் நன்னம்பிக்கை முனை, அது வரைக்கும் பிறகு இருக்குது. இதான் கிழக்கு உயர்நிலங்கள். கிளிமஞ்சாரோவானது இந்த உயர்நில பகுதியில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம். கிழக்கு உயர்நில பகுதியில் உயரமான சிகரம் கிளிமஞ்சாரோ. குறைவான மக்கள் தொகை, வளமான புல்வெளி, காடு, நீரோட எல்லாம் நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்காமா. சுவாலி கடற்கரை. சுவாலி கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரை நெடுகிலும் சுவாலி கடற்கரை அமைந்துள்ளது. சோமாலியா. சோமாலியா தான் ரொம்ப இது. எத்தியோப்பியா கூட இல்லை, சோமாலியா தான். முதல் மொசாம்பிக் வரை இந்திய பெருங்கடலை ஒட்டி சுமார் 1610 கிலோமீட்டர் நீண்டுள்ளது சுவாலி. ஆப்பிரிக்கா மற்றும் அரேபிய மக்களின் நினைவால் உருவான தனித்துவமான சுவாலி கலாச்சாரத்தை கொண்டுள்ளது. அரேபியர்கள் இருக்காங்களா, இதான் சுவாலி கடற்கரை. இந்த இடம் மட்டும்தான், இங்கெல்லாம் கூட கிடையாது இந்த இடம். அப்போ இங்கே அரேபியர்கள் இங்கே வந்து குடிபெயர்வாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே கலந்து மிக்ஸான ஒரு கலாச்சாரம், இனமும் உருவாயிருக்காங்க. சுவாலிகள் என அழைக்கப்படுகின்றன. கேட்பாங்க, எந்த ரெண்டு கலாச்சாரம் இணைந்து சுவாலி இனம் உருவானுச்சுன்னு கேட்பாங்க. காங்கோ வடிநிலம் அல்லது ஜையர் வடிநிலம். மேற்கு மத்திய ஆப்பிரிக்காவில் புவி நிலநடுக்கோட்டின் இருபுறங்களில் அமைந்துள்ளது இந்த இடம். வெப்பமண்டல பசுமை மாறா காடு.
பசுமை மாறா மலைக்காடுகளால் சூழப்பட்டுள்ளது. காங்கோ பேசின், கங்கா பேசின்னு காட்டிடுச்சு. அது இது கங்கா பேசின்னு காட்டுது. இது பசுமை மாறா காடு அடர்ந்த காடாக இருக்கும். அதை வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. அமேசான் ஆற்று வடிநிலத்தை அடுத்து உலகில் 2வது பெரிய ஆற்று வடிநிலம் காங்கோ ஜயர் வடிநிலம். தென்னாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவின் பெரும்பகுதி பீடபூமிகளால் ஆனது. இந்த பகுதி பீடபூமி. மேடா தெரியுதா? மஞ்சளாக இருக்குல்ல, க்ரீனாக இருந்தால் தான் அது சமவெளி. டிராகன்ஸ்பெர்க் மலைத்தொடரானது வன் சரிவுடைய கிழக்கு பகுதியாக அமைந்துள்ளதாம். வன் சரிவுனா எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். இது வடகிழக்கில் இருந்து தென்மேற்காக 1125 மீட்டர் போதாம் கிலோமீட்டர். இதன் உயரமான சிகரம் தபனானிட் லியானா. தென்னாப்பிரிக்காவில் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் தபனானிட் லியானா. வேல்டு எனப்படும் புல்வெளிகளால் சூழப்பட்டுள்ளது. சொன்னோம் இல்லையா, மிதவெப்ப மண்டல புல்வெளி இருக்குன்னு. இந்த இடம் இங்கே வரும். இங்கே 23 தள்ளி வந்துடணும் இந்த பக்கம். கலகாரி பாலைவனம் தென்னாப்பிரிக்காவின் தென்பகுதியில் நபீப் பாலைவனம். ஆப்பிரிக்காவின் தென்மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. கலகாரி பாலைவனம், நபீப் பாலைவனம், 2 பாலைவனம் இருக்குது. இந்த இடம் இந்த இடம் அங்கேயே போட்டிருக்கு பாருங்க. நபீப் பாலைவனம், இது கலகாரி பாலைவனம். பாலைவனம் இல்லைன்றானுங்க. ஆக்சுவலாக எந்த ஆரஞ்சு மற்றும் ஜாம்பசி நதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு வறண்ட பகுதி அப்படின்றாங்க. தென்னாப்பிரிக்காவின் அரை வறண்ட பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் செம்மறி ஆட்டு வளர்ப்பு காரூஸ். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா இருக்குல்ல தென்னாப்பிரிக்காவில், காரூஸ். புல்வெளி இருக்குல்ல, புல்வெளினால காரூஸ். ஆடு வளர்க்குறதுல ஈடுபடுறாங்க. பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வாங்க. வடிகால் அமைப்பு, நைல் நதியை பற்றி போயிட்டு வந்து இன்னைக்கு ஆப்பிரிக்காவை முடிச்சிடலாம். வடிகால் அமைப்பு நைல் நதி. உலகத்திலே நீளமான நதி அது நைல் நதி தான். அதோட முக்கியமான துணையாறுகள் 2 இருக்கு. புருண்டி சரி, வெள்ளை நைல். அதோட துணையாறில் வெள்ளை நைல் ஒன்று, இன்னொன்று நீல நைல் ஒன்று. வெள்ளை நைல் எங்கே உருவாகுது? புருண்டி. நீல நைல் வந்துட்டு எத்தியோப்பியாவில். 3-4 கொஸ்டின் இருக்குது இதில். இது 2 சூடான் அப்படின்ற இடத்துல ஒன்றா சேருது. சூடானில் இருக்கக்கூடிய கார்ட்டூம். சூடான்ங்கிறது நாடு. மத்திய தரைக்கடலில் போய் கலக்குது. ஓகேவா? இது ஒன்று, இது ஒன்று. அப்படியே போய் மத்திய தரைக்கடலில் போய் கலக்குது. உலகத்திலே நீளமான நதி. இங்கே தான் எஜிப்து இருக்குது. அதனால தான் என்னென்னு சொல்லுவாங்க, எஜிப்து நாகரிகமே உருவாகி அங்கே ஒரு நகர நாகரிகம் வருது. சிந்து சமவெளி மக்கள் இருந்தாங்க, அவங்களுடைய சமகாலத்தவர்கள். நைல் நதியின் நன்கொடைன்னு சொல்லுவாங்க எஜிப்தை. ஓகேவா? நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தையாமா. நைல் நதி நோட் பண்ணிக்கணும். எஜிப்தின் நன்கொடை. அப்படிலாம் அதுவும் பாலைவனமாக இருக்கும். ஃபுல்லாக பாலைவனம் தானே. இந்த ஆறு ஓடுறதுனால தான் அந்த இடம் வளமாகி எஜிப்துன்ற நாடே உருவாகிருக்கு. அதனால்தான். அடுத்தது
காங்கோ அல்லது ஜையர். இங்கே பார்த்தோம்ல இது. அதுவா இதுவா? காங்கோ வடிநிலம் இந்தா, அதான் அங்கேருந்து தான் வருது, இப்படியே வருது, இங்கே வருது. இரண்டாவது பெருசு ஜாம்பியாவின் வடகிழக்கு உயர் நிலங்களில் உற்பத்தி ஆகுதாமா. ஜாம்பியாவில் டாங்கானிகா நயாசா ஏரிகளுக்கு இடையே உற்பத்தி ஆகுதாமா. அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்குது. இதுதான் இங்கே தான் உருவாகுது. நைஜர் தான் அங்கேருந்து வருது. ஆமாவா? சரி, அடுத்தது ரெண்டாவது நதி. அவ்வளோதான், இதில் ஃபேக்ட் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நைஜர். இது அட்லாண்டிக்கில் தான் போய் கலக்குது. கினியா வளைகுடா, அதான் கினியா வளைகுடா. ஜாம்பசி நான்காவது நீளமானது. ஆர்டர் பார்த்துக்கோங்க, அதான் கேட்பான், வேறு ஒன்றும் கேட்க மாட்டேன். அடுத்து விக்டோரியா நீர்வீழ்ச்சி இந்த நதியோட குறுக்கில் தான் இருக்குது. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எது? ஜாம்பசி. விக்டோரியா ஜாம்பசி இருக்குல்ல, இதான். விக்டோரியா ஃபால்ஸ். அழகாக இருக்குல்ல, கொஞ்சம் அப்படியே நம்ம ஒகேனக்கல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. லிம்போபோ ஆரஞ்சு ஆறுகள் ஆப்பிரிக்கான் மற்ற ஆறுகளாமா. அதை விட்டுருங்க, தேவையில்ல. காலநிலை. காலநிலை நமக்கு முன்னாடி தெரியும். கொஞ்சோண்டு அந்த பக்கம் தலை, இந்த பக்கம் வால், அது மட்டும் தான் என்னது மித மண்டலம். மற்றெல்லாம் என்னது டிராபிக்கல் வெப்ப மண்டலம், துணையாயின மண்டலம். வறண்ட அரை வறண்ட காலநிலை. பாலைவனத்தை சொல்கிறான். வட அமெரிக்காவில் 23 டிகிரி ஒட்டின பகுதி வட ஆப்பிரிக்காவில். அதேமாதிரி தென்னாப்பிரிக்காவில் வட மற்றும் தென் ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படுது. மழைப்பொழிவு குறைந்து காணப்படுது. வெப்பமண்டல சவானா. இதுவும் இதையும் சொல்கிறாங்க. அடுத்து சவானா புல்வெளி போட்டு பாருங்க. இக்காலநிலை புவி நிலநடுக்கோட்டின் இருபுறமும் 10 to 20 டிகிரி வரைக்கும் பரவிடும். ரெண்டு பக்கத்துலேயும். இந்த இது 10 to 20 10 என்ன இருக்கும்? பசுமை மாறாக்காடு. ஈரம் மற்றும் வறண்ட காலநிலை ரெண்டுமே இருக்குது. கொஞ்சம் மழை பெய்யும், அதில் தான் இதாக இருக்கும், புல்லெல்லாம் முளைக்கும். நிலநடுக்கோட்டு காலநிலை. காங்கோ வடிநிலம் கிழக்கு ஆப்பிரிக்கா உயர்நிலங்களில் உள்ள புவிநடுக்கோட்டு மண்டலத்தில் ஆண்டு முழுவதும் வெப்பம் மற்றும் மழைப்பொழிவு இரண்டும் மிகுந்து காணப்படும். இந்த ஏரியா தான் மெயினாக. இங்கே தான், இங்கே கூட கிடையாது. மித வெப்பமண்டல காலநிலை தென்னாப்பிரிக்காவின் தென்பகுதியில் நிலவுகிறது. கடலோர பகுதியில் அமைந்துள்ளதால் சமச்சீர். இந்த இடத்துல சமச்சீர்னா காற்றடிக்கிறனால என்ன ஆகும்? மாடரேட்டாக இருக்கும். ரொம்ப குளிர் இருக்காது, ரொம்ப வெயில் இருக்காது. அடுத்து மத்திய தரைக்கடல் காலநிலை.
ஆப்பிரிக்காவின் வட மற்றும் தென்மேற்கு முனைகளில் நிலவுகிறது. தென்மேற்கு முனை எந்த இடம்? இந்த பார்ட் மட்டும். வடக்கு இங்கே மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்குல்ல, இந்த பார்ட். இங்கே என்ன மாதிரியான மரம் இருக்கும்? சிட்ரஸ் பழங்கள் கொடுக்கக்கூடியது. குளிர் காலத்தில் மழை பொழிவு இருக்கும், கோடை காலத்தில் வெப்பமாக இருக்கும். வெப்பமண்டல பருவ காற்று காலங்க. இவ்வகை காலங்கள் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் நிலவுகிறது. இங்கேருந்து காற்று வீசுமா? இங்கேருந்து வீசும். இப்படி குறிப்பிட்ட காலம் மட்டும் வீசும். அப்போ இங்கே மழை பொழிவு இருக்கும், கிழக்கு கடற்கரையில் ஓரத்தில் மட்டும். கோடை காலம் வெப்பமாகவும் பருவ காற்றின் மூலம் அதிக மழை பொழிவு இருக்கும். குளிர்காலம் வெப்பம் குறைந்து காணும். அவ்வளோதான். வெப்பமண்டல பாலைவனங்கள் கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் புவிநடுக்கோட்டின் வடக்கு மற்றும் முன்னாடியே நம்ம நான் சொன்னது போட்டுருக்கான். வெப்பமண்டல பாலைவனம் இருக்கும் எப்பயுமே ஒரு கண்டத்தோட மேற்கு கடற்கரையில். அப்புறம் எங்கே 20லேருந்து 30 அச்சங்களுக்குள்ளே தான் இருக்கும். வட அரைக்கோளத்திலையும் சரி, தென் அரைக்கோளத்திலையும் சரி. இப்பாலைவனங்கள் வியாபார காற்று வீசும் மண்டலத்தில் அமைந்துள்ளது. வியாபார காற்று பார்த்தோம்ல, வியாபார காற்று வடகோளத்தில் வடகிழக்கிலும் தென்கோளத்தில் தென்கிழக்கிலும் வீசும். பார்த்தது தான். இக்காற்றானது பொதுவாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுகிறது. இங்கேருந்து இப்படி வீசும். முன்னாடி நான் சொன்ன கதை தான் சொல்கிறான். மேலேருந்து இங்கே என்ன உயரழுத்தம் மண்டலம், இங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி அப்படியே போகும். மேலேருந்து கீழே இறங்க என்னாகும்? வெப்பநிலை உயரும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சி போய் இங்கே உள்ள ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிடும். ஓகேவா? ரைட், அதுதான் கான்செப்ட். இக்காற்று கண்டங்களின் கிழக்கு விளிம்புகளில் அதிக மழைப்பொழிவையும் ஏற்படுத்தக்கூடியது. மேற்கு பகுதியை அடையும் பொழுது ஈரப்பதத்தை இழந்து வறண்ட காற்றாகவும் வீசுகிறது. இங்கே இந்த இடத்துல வீசக்கூடியதெல்லாம் மழை கொடுக்கும், ஏன்னா கடல்லேருந்து வருது. நிலப்பகுதியிலேருந்து கடலுக்கு போகும்பொழுது என்ன பண்ணும்? இங்கே உள்ள ஈரப்பதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிறான். வேறு ஒன்றும் கிடையாது. தாவரங்கள், விலங்குகள், ஃப்ளோரா, ஃபானா. தாவர வகையில் ஒரு இடத்துல மழைப்பொழிவு, அது எல்லாமே ஆப்பிரிக்கா மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் அதே கதை தான். வெப்பநிலை, நிலத்தோற்றம், மண்ணோட தன்மையை பொறுத்து அமையும். 20% காடுகளால் சூழப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தாவரம் மற்றும் விலங்குகள் கோண்டுவானா காலத்தில் கண்டங்கள் பிரிந்த பொழுது இருந்த தாவரம் மற்றும் விலங்கிலிருந்து தோன்றியவையாகும். கோண்டுவானா லேண்டு பார்த்தோம்ல, கோண்டுவானா இல்லை என்னது ஃபஸ்ட்டு லேண்டு பேர் என்னது? பேஞ்சியா தானே? பேஞ்சியா. அது ரெண்டாக உடையுது, லரூசியன் இன்னும் கோண்டுவானா. அந்த கோண்டுவானா லேண்ட் இருந்துச்சு, அது திரும்ப உடையும்னு பார்த்தோம். அந்த கோண்டுவானா லேண்ட் உடையிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த உயிரினங்கள், அங்கேருந்து வந்தது தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யானையெல்லாம். நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அதோட இதை மாற்றிக்கிச்சு. ஆப்பிரிக்கா யானை வேறு மாதிரி இருக்கும், நம்ம யானை வேறு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நெத்தி நம்ம யானைக்கு வந்து அகலமாக இருக்கும், ஆப்பிரிக்கா யானைக்கு கூராக இருக்கும். நம்ம யானையோட அந்த யானைக்கு காது பெருசாக இருக்கும். ஆப்பிரிக்கா யானைக்கு ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். ஆசிய யானை இருக்குல்ல, பெண் யானைக்கு தந்தம் இருக்காது, ஆண் யானைக்கு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் வித்தியாசம். இங்கே தகுந்த மாதிரி மாறிக்கிச்சு இது, அதுதான் சொல்கிறாங்க. பாபோ, பீவர் மரங்கள், சச்சை ஆகிய ஆப்பிரிக்காவும் முக்கியமான மரங்களாம். அதை விட்டுருங்க, அது பெரிய விஷயம். இதான் லெமூர், குரங்கு மாதிரி இருக்கும். சகாரா பாலைவனத்தில் இருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தலைக்காட்டு ஹார்மட்டான். தலைக்காற்றை பற்றி பார்த்தாலும் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அடுத்து சகாரா பாலைவனத்தில் மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் காட்டு சிராக்கோ. எல்லாம் வெப்ப காற்று தான் எல்லாமே. வெப்பமண்டல மலைக்காடுகள் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுது. எங்கெங்கெல்லாம் இருக்குது வெப்பமண்டல காடுகள்? பசுமை மரக்காடு தான் சொல்கிறாங்க. இந்த ஏரியா இது அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம ஏரியாவிலங்க இங்கெல்லாம் இருக்கும் லைட்டாக. ஆனால் 23 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் இருக்காது.
நரி பாருங்க எப்படி இருக்குது, பூனைக்குட்டி மாதிரி இருக்குது. அங்கே அவ்வளோதான், குட்டியாக தான் இருக்கும். ஏன் பாலைவனம்ல சாப்பாடு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த புல்வெளியில் வளரக்கூடியது. இது வந்துட்டு மலைக்காடுகளில் இருக்கிறது. பாபோ மரம் மலைக்காடுகள் எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக மரம். அது மாதிரி நம்ம ஊட்டியில் ஒன்று இருக்குது, சோலாஸ் காடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தனித்துவமானது. மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பசுமை மரக்காடு ஊட்டி மேலே. ஆப்பிரிக்காவில் 1 மில்லியனுக்கும் அதிகமான விலங்கினங்க வகையாம், 10 லட்சம் வகை இருக்காமல் விலங்குகள் மட்டும். மிகப்பெரிய மற்றும் உயரமான நிலவாழ் விலங்குகளும் அடங்கும். பூமியில் பெரிய உயிரினம் இது. பூமியில் ஆலமரம் தான் என்னைய கேட்டால். உயிரினம் தானே கேட்டேன் நான். சரியா, விலங்கு அப்படின்னு கேட்டால் தான் இது திமிங்கலம். நிலத்தில் வாழ்கிறது பெரிய விலங்கு தான் இது யானை. கேள்வியை புரிஞ்சு போடணும். காண்டாமரகம், வெஸ்டர்ன் கிரீன் மாம்பா, வரிக்குதிரை, ஆப்பிரிக்க யானை, மனித குரங்கு, காட்டு எல்லாம் ஏகப்பட்டது இருக்காங்க. வேளாண்மை அங்கே பெரும்பாலும் தண்ணீரை வேளாண்மையில் தான் ஈடுபடுறாங்க. இன்னும் பழமையிலே இருக்காங்க. அதேமாதிரி இன்னும் நிறையா மக்கள் ஆடு மாடு மேய்க்கிற தொழில். அதில் ஒரு இன மக்கள் என்ன பண்ணுவாங்க, மாட்டோட ரத்தத்தை பிடிச்சி குடிப்பாங்க, பாலை குடிக்க மாட்டாங்க. அதோட ரத்தம் இருக்குல்ல, அதை பிடிச்சி குடிப்பாங்க. அந்த இனம் பேர் நான் மறந்துடுச்சு, இதுக்குள்ளே வரும் சொல்கிறேன். மாட்டை கொல்ல மாட்டாங்க. சைடில் இந்த நமக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களே, அது மாதிரி இந்த கழுத்துக்கிட்ட அதோட ரத்த நாளங்கள் இருக்குல்ல, அதில் ஓட்டை போட்டு உறிஞ்சி எடுத்துடுவாங்க, எடுத்து குடிப்பாங்க அப்படி பச்சையாக. வேளாண்மை ஆப்பிரிக்க கண்டத்தின் முக்கிய பொருளாதார நடவடிக்கை. கோதுமை மிதவெப்ப மண்டல புல்வெளி இருக்கு இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கா, அங்கே விளைவிக்கிறாங்க. அங்கே மத்திய தரைக்கடல் பகுதி, அங்கே வடக்கில் நைல் பள்ளத்தாக்கு, அங்கெல்லாம் கோதுமை பயிர் செய்கிறாங்க. கினியா கடற்கரை, மொசாம்பிக், மடகாஸ்கர், நைல் பள்ளத்தாக்கு, நெல். அங்கே அதாவது டிராபிக்கல் சப்டிராபிக்கல் ரீஜன்லாம் நெல். இந்த பகுதியில் நெல். அதை தாண்டி போயிடுச்சுன்னா இங்கெல்லாம் கோதுமை. அங்கே தானே விளையும். மக்காச்சோளம், திணை வகைகள் பயிர்கள், அனைத்து பீடபூமி பயிர்கள் ட்ரையான ரீஜனில். திணை வகைகள் மில்லட்ஸ் ட்ரையான ரீஜன்லாம் போடுவாங்கன்னு பார்த்தோம். பருத்தி முக்கியமான பணப்பயிர், கேஷ் கிராப் இங்கிலீஷில். எகிப்து, சூடான் உலகத்தரம் வாய்ந்த நீண்ட இலை பருத்தி பயிரிடப்படுதாம். எகிப்துலேயும் சூடான்லேயும். காப்பி எத்தியோப்பியாவில் பயிரிடப்படுகிறது. கானா நாடு கோகோவின் முதன்மை உற்பத்தி. நோட் பண்ணிக்கோங்க, கோகோவில் உலகத்திலே முதன்மையான நாடு அது கானா. இதை நோட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் கூட தேவையில்லை. எண்ணெய் பனை மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் பயிரிடப்படுது. எண்ணெய் பனையிலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க? பாம் ஆயில். பாம்னா அர்த்தம் பனைமரம். சரியா, அதிலேருந்து வர ஒரு கொட்டை, அதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க. கனிமங்கள். வைர சுரங்கம். தென்னாப்பிரிக்கா, காங்கோ, போஸ்ட்வானா, சியராலியோன், அங்கோலா, அங்கெல்லாம் வைர சுரங்கம் இருக்காமல். அங்கே கூட நம்மால் போவார் ஒரு படத்தில் ஹீரோ ஐயனா. தென்னாப்பிரிக்காவில் உள்ள கிம்பர்லி ஆப்பிரிக்காவின் மிக முக்கியமான வைர உற்பத்தி மையம். ஃபேக்ட் நோட் பண்ணிக்கங்க, இந்த கொஸ்டின் வரும். தங்கம் அதே மாதிரி. தென்னாப்பிரிக்கா, நமீபியா, மேற்கு ஆப்பிரிக்கா, கானா தங்கம் கிடைக்குது. அது விட்டுருங்க. போக்குவரத்து இன்னும் அந்த அளவுக்குலாம் டெவலப் ஆகலை. இதெல்லாம் விட்டுருங்க, தேவையில்லை. வான்வெளி போக்குவரத்து. அதை விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆப்பிரிக்கா, மொத்த ஆப்பிரிக்காவோட மக்கள் தொகை 131 கோடி.
சராசரி மக்கள் அடர்த்தி 45. எல்லா கண்டத்துக்கும் மக்கள் அடர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து பக்கத்தில் எழுதுங்க பார்த்து, அப்போ தான் மறக்காது. 41% நகர்ப்புறத்தில் இருக்காங்களா, 51% கிராமத்தில் இருக்காங்களாமா. எங்கள் ஆப்பிரிக்க கண்டத்தில். மக்கள் அடர்த்தி எங்கே சார் அதிகம் ஆப்பிரிக்காவில்? நைல் டெல்டா இருக்கு இல்லையா, நைல் டெல்டானா எங்கே? இந்த இடத்துல. இங்கே அடர்த்தி அதிகம், நைல் டெல்டா. அப்புறம் தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா யாரோட குடியேற்றம்? இந்த தென்னாப்பிரிக்கா இங்கிலீஷ்காரனோட குடியேற்றம். அங்கே போய் அந்த மக்கள் என்ன பண்ணிட்டான், அடிமையாக்கி இவனுங்க மேலே ஏறி உட்காந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கு எதிராக தான் போராட்டம் நடந்துச்சா? யார் அந்த போராட்ட தலைமை தாங்கினவர்? நெல்சன் மண்டேலா. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியா தான், அதிக மக்கள் தொகை. இந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள், இந்த மசாய் சொன்ன இல்லையா, இவங்க தான் அந்த மாதிரி அந்த ரத்தம் குடிப்பாங்க. அபர், பாட்வா, புஷ்மேன், டிங்கா, மசாய், பிக்மீஸ், ஜூலு, சுவான், எஃபி. எந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ இந்த மசாய் இன மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருப்பாங்க, புல்வெளியில் மாடு மேய்க்கிறது அந்த மாதிரி. இதில் அதேமாரி புஷ்மேன்லாம் இருக்காங்களா, புஷ்மேன் அவங்களாம் வந்துட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பழகிக்கிறது. டிஸ்கவரி சேனல் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு இது இருக்கும் கலாச்சாரம். ஒட்டகம் வடக்கு பாலைவனத்தில் இருக்கிறவங்க. ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டில் கட்டையிலே தான் நடப்பானுங்க. புஷ்மேனுங்க, மசாய். அதை காணும். இந்த பாருங்க, குத்தி எடுக்கிறானுங்க. இந்தா தெரியுதா? கொல்லலாம் மாட்டாங்க, அதை குடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பச்சையாக சுட சுட குடிச்சிடுவாங்களாம்மா. குடிக்கலாம் கூட்டத்தில் சேர்த்திக்க மாட்டாங்க, குடிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் தெரில, நான் அங்கேயே வாழ்ந்தேன். அடுத்து ரைட், இதோட இருக்கட்டும். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அது ரெண்டையும் நாளைக்கு